அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். நான் எஸ்தர். வெல்கம் அவர் சேனல். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பெரிய ரெசிபிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஈவினிங் வந்து சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அதை ஒரு வீடியோ எடுத்து கேட்சப் பண்ணி உங்களுக்கு போடலான்னு தாங்க. ஆக்சுவலி மழை டெய்லி நைட் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டம், குட்டி தோட்டம். எல்லா மரங்கள்லாம் வளர்ந்து வர டைமில் சாஞ்சிருச்சு. பரவாயில்ல, மழை நிறைய வர்றது நல்லது இல்லையா? ஏன்னா போன வாரமெல்லாம் நம்ம மழைக்காக 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் சர்ச்சில். ஆண்டவர் வந்து நல்ல மழையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ காட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக மழை வருது. இந்த நேரத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்லான்னு ஒரு ஆசை தான். ஆனால் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால ஓகே, குழந்தைங்க வந்து எல்டோ வந்து வீட்டில் இருந்தாலும் ஏதாவது கேட்டே இருப்பான். சரி, ஒரு முட்டை இருந்தது, வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. வீட்டில் பட்டரும் நெய் இருந்தால் எடுத்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ஆக்சுவலி வீட்டில் எடுத்த நெய். நம்மளுக்கு மழை வந்துட்டே இருக்கிறதுனால வெளியே எங்கேயுமே போக முடியல. அதனால் சரி ஓகே, இந்த வேலையை செய்யலான்னு நெய் எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி நெய் எடுக்கிற வீடியோ என்னால் போட முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் காட்டுறேங்க. இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி எனக்கு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடாக தான் இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி. இந்த வழியாக எதுக்கு நான் காமிக்கிறேன்னா, அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 2 நாள் ஒரு போன வாரத்தில் பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நான் வெளியே போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வரேன். இந்த வழியாக வந்து பாம்பு வந்துச்சு. நான் இந்த இடத்துல இன்னும் பால் குழந்தைங்களுக்கு ஊற்றிட்டுருக்கிறேன். பாம்பு அந்த இடத்துல படுத்துருக்குது. என்னை பார்த்ததுமே கடற்கரைன்னு ஏறி அந்த எண்ணெய் பாட்டில் வழியே ஏறி சல்லுன்னு போயிடுச்சு. கடவுள் தான் நம்மளை காப்பாற்றினார். கண்டிப்பாக எந்த ஒரு விஷம் சம்மந்தமான விஷப்பாம்புகள், பூச்சிகள் எது இருந்தாலுமே வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொன்னா கடவுளுடைய கிருபை கண்டிப்பாக இருக்கிறதுனால பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கும். கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மழை டைமிங்கில் பார்த்திங்கன்னா விஷப்பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வருது. நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஈவினிங் வந்து எல்டோ வீட்டில் இருந்தாலே எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். அவனுக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு நான் டீ வச்சு கொடுத்தேன். தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் தேங்க்யூ.